தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். டெபாசிட் கூட வாங்க மாட்டார். டெபாசிட் கூட வாங்க மாட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 சட்டசபை தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. அரசியல் கட்சிகள் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று மாநாடுகள் அறிவித்துள்ளன. மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தினால் வெற்றி பெற்று விடலாம், ஆட்சியை பிடித்து விடலாம் என்று நிறைய கட்சிகளுக்கு கணிப்பு. ஆனால் மக்கள் தங்கள் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்தார்கள் தான் வெற்றி பெற முடியும், ஆட்சி அமைக்க முடியும் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் விளம்பரங்கள் மூலமாக மக்களை கவர்வதற்கு பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர் திரைப்படங்களில் நடித்ததன் மூலமாக மக்கள் மூலம் பிரபலமானார். தன்னுடைய ரசிகர்களை நம்பி தேர்தல் களத்தில் இறங்கியுள்ளார். அவர் ஆட்சியை பிடிப்பார் என்று வடமாநில நிறுவனங்கள் கருத்து கணிப்பு வெளியிட்டு வருகின்றன. அது தமிழக வெற்றி கழகத்திடம் பணத்தை வாங்கி கொண்டு இந்த கருத்து கணிப்புகளை வெளியிட்டு வருகின்றன. உண்மையிலேயே அப்படி ஒரு கருத்து கணிப்புகள் நடத்தவில்லை. தமிழக வெற்றி கழகத்திடம் பணத்தை பெற்றுக்கொண்டு கருத்து கணிப்பை நடத்தாமல் விஜய் முதலமைச்சர் ஆவார், தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்கும் என்று கருத்து கணிப்புகளை தவறாக வெளியிட்டு வருகின்றன. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் உள்ள உண்மையான நிறுவனங்கள் கருத்து கணிப்புகளை வெளியிட்டு வருகின்றன. அதில் நடிகர் விஜய் தான் போட்டியிடுகின்ற தொகுதியில் டெபாசிட் கூட வாங்க மாட்டார் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. அதிகபட்சமாக 20,000 வாக்குகளை பெறுவார் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. அவர் போட்டியிடுகின்ற தொகுதியிலேயே அவர் டெபாசிட் வாங்க மாட்டார் என்று கூறுகின்றன. இதற்கு காரணம் கட்சி ஆரம்பித்த போது இருந்த வரவேற்பு இப்பொழுது இல்லை. என்னவென்று சொன்னால், நடிகர் விஜய் பொதுமக்கள் பிரச்சனைக்காக பொதுவெளிக்கு வரமாட்டேங்கிறார், வீட்டுக்குள்ளேயே படுத்து தூங்குகிறார். இதுதான் காரணம். இவரை நம்பி பணம் செலவழிக்கிற அந்த அணில் குஞ்சுகளின் நிலைமைதான் பரிதாபம்.